நீ கேட்டதுனாலதான் எனக்கு அந்த அம்மாவை பத்தி இனி பேசுறதுக்கு அந்த அம்மா ஒர்த்தும் இல்ல, இந்த ஷோக்கான ஒரு இல்ல ஒரு சார் சார் இதுவும் இல்ல. நானும் சாண்ட்ராக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணல சார். ஏன்னா எனக்குமே சாண்ட்ரா பண்ணது கொஞ்சம் ஓவர்டுவா தான் தெரிஞ்சது. அப்படி ஏதாவது கன்வே ஆயிடுச்சுன்னா மன்னிச்சிருங்க. நான் சாண்ட்ரா நான் என்ன சொல்றேன், சாண்ட்ராவை நீங்க எவிக்ட் பண்ணிருக்கலாம்னு சொல்றேன். ஏன்னா இல்ல சுபிக்ஷா இல்ல வாண்டட் டு பிளே. பட் கேளு, சாண்ட்ரா அது எப்படி அது அது அப்படி பண்ண முடியாது, அது அப்படி தோலா அப்படி பண்ண முடியாது தோலா. நண்பனுக்கு வார்த்தை கொடுத்துருங்க, நீ அந்த மாதிரி இப்போ பொசுக்குன்னு நிறைய விஷயம் இந்த மாதிரி பட்டு பட்டுன்னு கேட்டுறாத. நான் நிறைய கமிட்மெண்ட்ல இருக்கேன். அப்படி பொசுக்கு ஓகே. சாண்ட்ராவெல்லாம் அனுப்பிட முடியாது. சரியா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. பெட்டியை யார் எடுத்துட்டு போவாங்கன்றத இனிமேல் பேசுவோம் ஒண்ணுனா பேசுவோம். சாண்ட்ரா தான் இப்ப சார். முதல் பொய்க்கு வருவோம். அதாவது அப்படியே ரிவர்ஸ்ல போவோம், அப்பதான் ஞாபகத்துக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும். சாண்ட்ராவின் முழு பூசணிக்காவை சோற்றில் மறைத்த மொமெண்ட் அப்படின்னு போட்டு நம்பர் 1. கனி என் குழந்தைகளை பத்தி தப்பா பேசுறாங்க. கட் பண்ணா விஜய் சேதுபதி உன் குழந்தைய பத்தி என்னமா பேசுறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரா கேக்குறாரு. இல்ல சார். அப்ப நீ உன் குழந்தைய பத்தி பேசலையா? பேசல சார். இல்ல சார் அவங்க பேசினாங்க சார். இல்ல சார் நான் கேட்கல சார். இல்ல சார். ஆமா சார். அந்த ஒரு ஆக்டிங் இருக்குல்ல, அது சைமாக்கு போக வேண்டிய ஆக்டிங். சரியா, அந்த பர்டிகுலர் ஆக்டிங் கனியோடைய குழந்தைய பேசுறதுக்காக எல்லாரும் குபீர்னு பாஞ்சுக்கிட்டு வந்து ஒரு வீக்கெண்ட்ல அது ஒரு கண்டென்ட்டா எடுத்து அந்த கண்டென்ட்டை நார்மலைஸ் ஆக்கி அந்த பொய்ய நார்மலைஸ் ஆக்குனதுல விஜய் சேதுபதி சாரோட வார்த்தை விளையாட்டு எங்க தெரியுமா எனக்கு பிடிச்சிருந்தது? கனி சாரி கேட்டோன்னே கனி கிட்டக்க சாரி கேட்கவே மாட்டேன்னு சாரி கேட்கணும்னு அடம் பிடிச்ச கனிக்கு கனி ஒரு சவால் விட்டு போயிருப்பாங்க, நான் சாரி கேட்க வச்சு காட்டுறேன் அப்படின்னு. அந்த சாரியை கேட்டுட்டாங்க. சரியா, ஏண்டா சாரிய கேட்ட கனி கிட்ட சார் கேட்கலாம், கனி இட்ஸ் ஓகே இட்ஸ் ஆல் ஃபைன் அப்படின்னு எஸ்ன்னு சொல்லலாம். சாரி கேட்ட பொண்ணு கிட்ட போய் சாண்ட்ரா ஆரி ஓகே அதேட்டா கேட்டாரு. அது இல்ல, அது முதல்ல ராங் தான் சார். சாண்ட்ரா ஆர் யூ ஓகே, சாண்ட்ரா உங்களுக்கு என் மேல கோவமா, அதெல்லாம் சொல்றதுல முதல்ல இருந்தே தப்பு தான். அதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி புரியும்னு நீ நினைக்கிற? இல்ல அதையும் ஒருத்தர் மனசுக்குள்ள வரையப்பட்ட ஒரு ஓவியம் இருக்குல்ல, அப்படி போனா நல்லா இருக்காது, வேற மாதிரி போவோம். அதாவது என்னன்னா, நான் என்ன சொல்றேன், நீங்க பண்றதான் நாங்க பேச முடியும், நீங்க பண்ணாததை நாங்க பேச முடியாது. எப்படி இந்த குழந்தைய பத்தி தப்பா பேசுறேன்னு சொன்ன அந்த பொய் இருக்குல்ல, தட்ஸ் இட்ஸ் லைக் பம்ப்கின் இன் த ஹிடன் ரைஸ், அது அந்த மேட்ரு. சரியா, அது ஃபர்ஸ்ட் பொய். அடுத்த அதோடைய உச்சகட்டம் என்னன்னா, சேதன் நான் உண்மையிலேயே சாரி கேட்டேன்னு நான் நம்பிட்டாரு அப்படின்னு இன்னொரு கான்வர்சேஷன். சரியா, அதுக்கு அவர் பதிலே சொல்லல. ஆனா வினோத் எஃப்ஜே பேசுனதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அடுத்த வாரம் வந்து கரெக்டா கேட்டாரு. அதெல்லாம் ராங் தான். அதாவது அது சாண்ட்ராவுடைய இது. அதுக்கு அடுத்தது சாண்ட்ரா வந்து இந்த துணியை ட்ரெஸ் இதை எடுத்துக்கிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு போய் நல்லா படுத்து நல்லா ஒய்யாரமா தூங்கிக்கிட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தரா உரண்டை இழுக்கும் போது இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் செம்ம கான்ல, கொஞ்சம் நெஞ்ச காண்டு இல்ல, செம்ம கான்ல இருக்கும் போது அப்பெல்லாம் சாண்ட்ராவுடைய முழுக்க முழுக்க இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன, நடிப்பு நடிப்பு நடிப்பு. அவங்க தொடர்ந்து அந்த ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க வந்து ஒருத்தங்களை அதாவது இந்த பிரஜினோட சேர்ந்துக்கிட்டு ஒரு ஒரு இது விஷயத்த பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, ஒரு கொடுத்த டாஸ்க் அந்த ஒரு வாரம் தாண்டா இவர் சொன்ன மாதிரி சாண்ட்ரா அப்படின்றவங்க அடா பலே அப்படின்ற அந்த பலேன்ற ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடந்த எதையுமே அடடே அப்படின்ற மாதிரி கொஞ்சமா நெஞ்சமா. இன்னைக்கு கூட ஒரு அந்த வீடியோ பார்க்கும்போது ஞாபகம் வந்தது, சுபிக்ஷாவை மேன் ஹேண்ட்ல முதல்ல பண்ணது. அதாவது எனக்கு இப்ப அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு, சுபிக்ஷாவை உட்கார்ந்து சுபிக்ஷாவை அடி அடி அடின்னு உட்கார்ந்து குத்துன்னு குத்துறது ஞாபகம் இருக்கா அந்த தீஃப் டாஸ்க்ல? அதுக்கெல்லாம் எப்படிலாம் பேனிக் அட்டாக் வராம போச்சுன்னே எனக்கு தெரியலடா. ஆனா சுபிக்ஷா வந்து ஒரு அட்டாக் ஆனத ஒரு ஒரிஜினல் அட்டாக் வந்து சுபிக்ஷா அட்ரஸ் பண்ணலாம். என்ன பண்ண பாவம், ஒன்னும் அதை அட்ரஸ் பண்ண முடியலையே, ஒன்னும் சொல்றதுக்கு இல்லையே. இது மாதிரி சாண்ட்ரா வாங்கின விருதுகள் பல, ஒரு சிலதெல்லாம் இன்னும். அதாவது ஒரு உச்சகட்டமான ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க வந்து முழு சோத்த முழு பூசிக்காய் சோத்த மறைக்கிற கதையெல்லாம் தாண்டி இந்த பர்டிகுலர் விஷயத்த அவங்க வந்து இன்னைக்கு ஆக்சுவலா சாரே வேற மாதிரி தான் கலைஞ்சாருமா. நீங்க ஓகேயா, நீங்க கிளியரா இருக்கீங்களா? நான் இன்னொன்னு கேட்கிறேன்டா, மெடிக்கலி இப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்கு பேனிக் அட்டாக் ஆகுது அப்படின்ற ஒரு பேனிக் அட்டாக்குக்கான ஒரு ஒரு லைட்டா சென்சிட்டிவான பீப்புளை இந்த ஷோக்குள்ள உள்ள போடணுன்ற ஒரு அடிப்படை ரூல் இருக்குன்னு எங்களெல்லாம் மெடிக்கல் டெஸ்ட் பண்ணும் போதெல்லாம் அவங்களே சொல்லுவாங்க, பிபி ரொம்ப ஹை ஆயிடக்கூடாது, இது ரொம்ப ஹை ஆயிடக்கூடாது, லைட்டா சென்சிட்டிவ் இஷ்யூஸ் இருந்தா இப்படி ஒரு பர்சனை வந்து பர்பஸா அதுக்கு எதுக்கு உள்ள எடுத்து போடணும். அவங்க இவ்வளவு பெரிய ஒரு கேம் ஷோல இந்த மாதிரியான ஒரு மொமெண்ட்ல இந்த மாதிரியான ஒரு விஷயம்
இதை எப்படி நீங்க வந்து எனக்கு என்னைய பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஹெல்த் ரிலேட்டடான ஒரு பர்சனோட கன்சர்ன் ரொம்ப ஹெவியா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் என்னடா பிசிக்கலா இருக்கிற கேமை நீ அவாய்ட் பண்ணிட்டு கூட போயிடலாம். ஆனா இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல ஏதாவது உங்களுக்கு உடம்புக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா ஹூ வில் டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த மாதிரியான ஒரு கேம் ஷோல. ஸோ இது டிபிக்கலி ஒரு 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 விதமான இந்த பர்டிகுலர் டாஸ்க்ல இவங்க இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனை அப்ப நடந்த மூமெண்ட்டுக்காக நம்ம எல்லாரும் நம்மளோட உணர்வை வெளிப்படுத்திட்டோம். அடுத்த நாள் எல்லா நிகழ்வுகளையும் பார்க்கும்பொழுது இது ஒரு பொய்யான நிகழ்வு அப்படின்றது. இப்ப கேள்வி என்னன்னா, அவங்க கீழே விழுகும் போது விழுந்த பேனிக் அட்டாக் உண்மையா பொய்யானா அது எல்லாருக்கும் டவுட் வரதான் செய்யும். அது அவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனா நமக்கு அது தேவையே கிடையாதுன்றாங்க. அந்த நேரத்துல அந்த மொமெண்ட் வேணாம். அவங்க அதுக்கப்புறம் ஒரு விளையாட்டு விளையாண்டாங்க. அந்த விளையாட்டு என்ன தெரியுமா? ஒருவேளை அவங்க நின்னு கமருதீனும் பாரும் அடுத்த நாள் பார்த்து நின்னு சாரி கேட்டு விளக்கம் கொடுத்துட்டா அது அவ்வளவு ஹீட் ஆக்க முடியாது வீக்கெண்ட்ல. சரியா? அதுக்கு விக்ரம் பிளான் பண்ணா, சாண்ட்ரா பிளான் பண்ணா, எல்லாருமே பிளான். யாராச்சும் ஒருத்தர் இத பேசி அப்படியே உட்கார வச்சு முடிச்சு விட்டுருக்கலாம். நீ பண்ணது ரொம்ப தப்புன்னு கில்ட்டா வைக்கலாம். இல்ல அதை சாரி சொல்லி கடந்து நீ என்ன சாரி சொன்னாலும் வீக்கெண்ட்ல எவிக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எவிக்ட் பண்ணிட்டு போங்க. ஆனா அந்த தந்திரமான விளையாட்டே எங்க தெரியுமா ஆரம்பிச்சது? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 1/2 மணி நேரம் தான் ஸ்டோர் ரூம்ல. அதுக்கு மேல சாரி மெடிக்கல்ல அதுக்கு மேல வைக்க முடியாதுங்க. நீங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கு இவ்வளவுதாங்க கிளம்புங்கன்ட்டாங்க போல. அதுக்கு மேல உள்ள வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணுமே. கமருதீனை பார்த்து அப்படி ரியாக்ட் பண்ணும்போது வினோத் சொல்றான்ல, நீ அவன் அங்க நிக்கிறான், நீ ஏமா இங்க ரியாக்ட் பண்றேன்னு. அவங்களுக்கு உண்மையிலேயே இவங்களை பார்த்த படபடப்பாவே இருக்கட்டுமே. நான் என்ன சொல்றேன், அடுத்த நாள் பகல்ல அவனுங்க நேரா பேசி எங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னா அது பதிவாகிடுமோன்னு எவ்வளவு ஜாக்கிரதையா அந்த அங்க இருக்கிற அத்தனை கூட்டமும் சர்வ ஜாக்கிரதையா இவங்களை ஹேண்டில் பண்ணுச்சு. கொஞ்சம் நெஞ்சமாடா வன்மத்தை காமிக்கிறாங்க. ஒருத்தன் என்னடான்னா அந்த அந்த மினிட் வென் ரெட் கார்டை காமிச்ச உடனே திவ்யா என்ன வெள்ள போடின்றா. விக்கல்ஸ் என்னடானா கதவு திறந்தாச்சு கிளம்பலையான்றான். சாரி கேட்கிற மூஞ்ச பாருன்னு அரோரா சொல்றா. இதெல்லாம் என்னடா சார்? அதெல்லாம் எனக்கு கரெக்டா தான் சார் இருந்தது. நான் ஏன்னு சொல்றேன், இப்போ கதவு திறந்துச்சு கிளம்பலான்னு சொன்னார்ல. ஏன்னா நைட் அவங்க அவ்வளவு அவரை பேசியிருக்காங்க, கமருதீன் சிங்கிள்ஸ் வாடா நான் அவனை சாவடிப்பேன் அந்த ரேஞ்சுக்கு பேசியிருந்தாங்க. அதெல்லாம் நடந்தது. அண்ட் திவ்யா வெளியே போடின்னு சொன்னது அந்த டைம்ல அவங்க கமருதீனுக்கு அட்வைஸ் பண்ணும்போது நீ வாய மூடுன்னு பார்வதி சொன்னது தானே. அது அவங்களுக்குள்ள நடந்துட்ட ஒரு கான்வர்சேஷன் தானே சார்? சார் நீங்க அந்த சாரிக்கு வாங்கலாம். இப்போ 2 பேரோட சாரி இருக்குல்ல, நான் எப்படி பாக்குறேன்னு நான் சொல்லிடுறேன். எனக்கு வந்து கமருதீன் நான் முதல்ல இருந்து சொல்றேன், கமருதீன் வந்து எனக்கு நிறைய இடத்துல ரெட் கார்டு கொடுத்துருக்கணும். பட் அவர் சாஷ்டாங்கமா காலில் விழுந்து சாரி கேட்கிற மாதிரி ஒன்று போனார். பட் பார்வதி கேட்ட சாரி வந்து மீன் பண்ணி கேட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? டேய், நான் ஒண்ணு கேக்குறேன்டா. புடிச்ச மாதிரி சாரி கேக்குறதுனா எனக்கு ஒண்ணு புரியல. அப்ப சாண்ட்ரா போன வாரம் கனிகிட்ட கேட்ட சாரி கரெக்டான சாரி நம்ம சொன்னோமே அது போய் தான். அவங்க சும்மா ஒரு பேருக்காக இப்போ